அது மற்ற கூட்டணி கட்சிகளோடு சேர்ற போது அவங்களுக்கு அது தொகுதிகள் வெற்றி பெற வைக்கக்கூடிய தொகுதிகளா இருக்குமா? ஆமா ஆமா, அது டிசைடிங் ஃபேக்டரா வர்றதுனால ஆதாயம் அவங்களுக்கும் கிடைக்குது, இவங்களுக்கும் கிடைக்குது. இப்போ ஒரு 60 தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 10-12 தொகுதி கிடைக்குது. அந்த தோழமை கட்சிகள், பிரதான கட்சிகள் அதிமுகவோ திமுக இருந்தது, அவங்களுக்கு 10-40 தொகுதி. 21 எடப்பாடி அந்த கேம் தான் அந்த மாதிரி தான் விளையாண்டாரு. அதனால இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம இருந்தாதான் கூடுதல் இடங்களையும் பெற முடியும், அந்த தேர்தல் செலவுகளுக்கான தொகைகளையும் பெற முடியுங்கிற கான்செப்ட் பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு இருக்கு. நாம் தொடக்கத்துல குறிப்பிட்டது மாதிரி அவருக்கு ஒரு தேசிய பார்வை அன்புமணி அவர்களுக்கு. இப்ப 2 பேரும் ஒன்னாதானே இருக்காங்க. அதுதான் சொல்றேன். இப்ப என்டிஏ அப்படின்னு போய் என்டிஏவுக்கு இவங்க சீட்டை கொடுத்து அவங்க பாமகவுக்கு அலிகேட் பண்றாங்கன்னா இடங்கள் குறைவாக இருக்கும், போதுமான அளவுக்கு தொகைகள் கிடைக்காது என்டிஏல. ஆனா அதிமுக அப்படி இல்லை. நாங்க அதிமுகவோடு அணி சேர்ந்திருக்கிறோங்கிற போது ரெண்டு ஒண்ணுதான், ஆனா பார்வை வேறாக இருக்கிறது. என்டிஏட்ட அதிமுக வந்து இந்த இடங்களை ஒரு 80-90 தொகுதி தர்றோம், நீங்க எல்லாம் பாமக தேமுதிக தமாக எல்லாம் அகாமடேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒதுக்குற போது அவங்க அகாமடேட் பண்ற போது இடங்கள் குறைவாக இருக்கும், தேவையான தொகுதிகள் கிடைக்காது.